அனைவருக்கும் வணக்கம். அஜந்தா கிச்சன். இன்றைக்கு வந்து நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்து காட்ட போறேன். சப்ஸ்கிரைப் ஒரு ஆள் வந்து எங்களை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்து காட்ட சொல்லி சொன்னவர், உங்களுக்காகவும் அவருக்காகவும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸை செய்து காட்ட போறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட சிக்கன் மீன்ஸ் வந்து அவனுக்கு வைக்க போறேன். வித்தியாசமா ஒரு அன்னாசி பழ சம்பல் ஒன்று போட போறேன். இன்றைக்கு வந்து 3 ஐட்டத்துக்கு தேவையான பொருட்களை ஒண்டா எடுத்து வச்சிருக்கிறேன். அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கொள்ளுகிறேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ரைஸ் வந்து 1.5 கிலோ ரைஸ் எடுத்தேன்னா கழுவி வந்து ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கிறேன். இது வந்து சிக்கன் வேண்டி வச்சிருக்கிறேன். இனித்தான் நான் குக் பண்ண போகிறேன். அவைய விட்டுட்டு சின்ன சின்னதாக வெட்டி தான் அதை பொரிக்க போகிறேன். அந்த வீடியோவில் உள்ள தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்களன்ட்டு சொன்னால் தான் நான் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் வடிவாக பார்த்து கொள்ளலாம். மற்ற சிக்கன் மீன்ஸ் வந்து நான் பிரட்டி வச்சிருக்கிறேன். இதை வந்து நான் அவனில் வைக்க எவ்வளோ நேரம் வந்ததையும் காட்டிக்கொள்கிறேன். மற்றது வந்து அன்னாசி பழ சம்பல். அன்னாசி பழ சம்பலுக்கு நான் வந்து வித்தியாசமாக டொமாட்டோ சோஸ் விடுறேன். நான் இந்த டொமாட்டோ சோஸும் சில்லி பவுடரும் போட்டு செய்ய ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வரும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்து பாருங்க. மற்றது வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன், வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன், குடமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன், தேசிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், கரட்டு, லீட்ஸு, உள்ளி. இது வந்து ரைஸ் அவிய விட்டுட்டேன். இந்த ரைஸ் வந்து கணக்கான பதம் வேற நான் வந்து வடிக்க போகிறேன். ஏன்னா அந்த சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து சோத்தை அவிஞ்ச ஒரு பதத்தில் வடித்து எடுத்துடுவேன். இப்போ வந்து சிக்கன் கழுவி எடுத்துட்டேன். உப்பு கொஞ்சம் போடுறேன், கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு சிக்கனை பிரட்டி போட்டு அவிய விட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் அவிஞ்சால் காணும். போட மறந்து போனேன். இப்போ வந்து இஞ்சி உள்ளி பேஸ்ட் வந்து இதோட சிக்கன் எல்லாம் அவிய மிக்ஸ் பண்ணி போட்டு அவிய விட போகிறேன். அவிய விடைக்க சிக்கனுக்கு வந்து தண்ணி விட தேவையில்லை. ஏனென்றா சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி வந்துடும். குக் பண்ணிக்க தண்ணி வந்துடும். அதனால் வந்து நாங்கள் பொரிக்கிறதும் தானே, அதனால் கன நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிட்டேன்டா காணும். பொருட்களை கழுவிட்டு வெட்ட போகிறேன். முதல்ல வந்து வெங்காயம் வெட்டுறேன். இப்போ வந்து சிக்கன் அவிஞ்சிட்டுது. நான் வந்து ஒரு சைஸான பீஸாக வெட்டுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீஸ் வேணுமென்றாலும் நீங்கள் பெரிய பீஸாக வெட்டி கொட்டலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே வெட்டி வச்சிருக்கிறேன். நீங்கள் பாருங்க, உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன், ஸ்ப்ரிங் ஆனியன் வெட்டி வச்சிருக்கிறேன், லீட்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், கரண்ட், குடமிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். நான் வந்து முதல் வீடியோவில் உங்களுக்கு மிளகு தூளை காட்டையில் இப்போ வந்து மிளகு வந்து திரிச்சு வச்சிருக்கிறேன், பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன். இதை வந்து நான் ஃப்ரைட் ரைஸுக்கு ஆட் பண்ண போகிறேன். இந்த சிக்கனுக்கு நான் மிக்ஸ் பண்ணினது வந்து பொருட்கள் பிளேன் சில்லி பவுடர், தேசிக்காய், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி உள்ளி பேஸ்ட் இவ்வளோதான் நான் வந்து இந்த சிக்கன் மீன்ஸுக்கு வந்து மிக்ஸ் பண்ணின பொருட்கள். அவனுக்கு வந்து வைக்கிற டைம் வந்து 25 நிமிஷமும் 180 பாகை கீட்டிலையும் தான் இந்த சிக்கனை வந்து வேக வைக்க போகிறேன். அவிச்ச சிக்கனை வெட்டி வச்சிருக்கிறேன். வெட்டி வச்சுட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கொதிச்சுட்டு எண்ணெய் வந்து கொதிச்ச உடனே நான் வந்து இந்த சிக்கனை ஃப்ரைட் ரைஸுக்காக பொரிச்சு எடுக்க போகிறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கு கறியாமல் அப்படியே அந்த முழுக்க இருக்கு. அன்னாசி பழம் தோல் சீவி போட்டு சம்பலுக்கு வெட்ட போகிறேன். அன்னாசி பழம், வெங்காயம், சோஸ், டொமாட்டோ சோஸ், சில்லி பவுடர், உப்பு. யாருங்க உப்பு இதே மாதிரியே எல்லா வெங்காயத்தையும் வெட்டினா நல்லா இருக்கும். டேபிள் ஸ்பூனால் சின்ன ஸ்பூன் பாருங்கள், ஸ்பூனுன்ற அளவு பாருங்கள். கொஞ்சம் உப்பு போடுறேன், தேவையான அளவு உப்பு. இதால் வந்து ஒரு 4 கரண்டி விடுறேன். சின்ன ஸ்பூன் தான். உங்களுக்கு காணாட்டி பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ ஒரு அளவுக்கு சொல்கிறேன். இது வந்து கிரேட் சில்லி. இது வந்து
இது வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ஓகே, இதை வந்து இப்போ எல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அன்னாசி பழம், வெங்காயம், சோஸ், உப்பு, கட்டை மிளகாத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து சிக்கன் எல்லாம் பொறுக்கி வச்சுட்டேன். நான் இனி சிக்கன் போடுற ரைஸ் எப்படி மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் காட்ட போகிறேன். வந்து முதலில் வெங்காயம் போடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாய் வெட்டி வச்சதையும் போடுறேன். சேர்ந்து கொஞ்சம் வதங்க. ரைஸுக்கு நல்லா வெங்காயம் வதங்க தேவையில்லை. ஒரு அரை இது வரைக்கியே கொஞ்சம் அரை வதங்கள் வரைக்கியே நாங்கள் மற்றதுகளை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன். என்னென்னா அந்த வெங்காயம் தக்காண்டு சீக்கிரமாக வதங்குறதுக்கு. வெட்டி வச்ச உள்ளியை வந்து ஆட் பண்ண போகிறேன். ரைஸுக்கு வந்து உள்ளி கொஞ்சம் போட்டால் நல்ல ஒரு வித்தியாசமான வாசமும் வரும். நல்ல சாப்பிட்டேக்க கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது ஒருக்கா செய்து பாருங்க. குடமிளகாய் வெட்டி வச்ச குடமிளகாயை வந்து எடுத்து போடுறேன். இது வந்து ஒரு வதங்கள் வாடி வர ஒரு வதங்களோட இது வந்து கணக்கை குக் பண்ண தேவையில்லை. இனி வந்து லீக்ஸ் ஆட் பண்ணுறேன். லீக்ஸோட கரெக்டு வந்து ஆட் பண்ணுறேன். போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் பட்டர்லையும் வெங்காயங்கள் எல்லாத்தையும் வதக்கி கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கு எண்ணெயில் தான் வதக்கினான். மரக்கறி வந்து கன நேரம் வந்து வதங்க விடக்கூடாது. அப்போ நான் வந்து ஒரு கணக்கான பதத்தில் எடுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த கலர் வந்து லீச் இந்த கலர் எல்லாம் மாறிடும். இனி வந்து இதோட சிக்கனையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். சிக்கனை மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகு அடித்து வச்சிருக்கிறேன். நாங்கள் உரைப்புக்கு வந்து சில்லி பவுடர் ஒன்றும் சேர்க்கல. பச்சை மிளகாயும் மிளகும் தான் பச்சை மிளகாயும் மிளகும் தான் சேர்க்கிறேன். வேறு ஒன்றும் நான் சேர்க்கல. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போடுறேன். காணாமல் இருக்குது கொஞ்சம் உப்பு. இனி வந்து மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டுது. இது வந்து நான் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இனி வந்து ரைஸ் மட்டும்தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து எங்களோட சட்டி வந்து கொஞ்சம் சின்னனாக இருக்கிறபடியாக முழு ரைஸும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அது அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் வந்து அரைவாசியை ஒரு டிஷ்ஷில் எடுத்து போட்டு தான் உங்களுக்கு ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். எடுத்துருக்கிறதோட வந்து நான் வந்து இப்போ ரைஸை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டதான் உங்களுக்கு சில்லி பவுடர் சேர்க்க வேணுமென்றாலும் இந்த ரைஸுக்கு வந்து நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நான் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்ளல. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி, அன்னாசி பழ சம்பல் ரெடி, சிக்கன் பீன்ஸும் ரெடி. இனி நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இன்றைக்கு வந்து இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கேட்டிருந்தவர் ஒருக்கா நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்து காட்டுங்கொண்டு அதை தான் நான் செய்து காட்டினான். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் எனக்கு வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்ன ஒரு முறையாக செய்யலாம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த முறையையும் காட்டுறேன். கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அயந்தா கிச்சன். வந்து சிக்கன் பட்டர் ரைஸ் எல்லாம் ரெடி. நான் ஒரு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அன்னாசி பழ சாம்பல் ஸ்வீட்டும் உரைப்பும் சேர்த்து இருக்குது. அதையும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையிலும் நல்ல அருமையாக இருக்குது. நீங்களும் இதொருக்கா செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அயந்தா கிச்சன்.